ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகன்ற ஞான குந்தை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். ஓம் நமோ பகவதி சாயிநாதாய். பக்தி ஒன்றுடைய சேனல் வாயிலாக ஈரோடு என்று போகிறான். சனி பகவான் வக்ர பெயர். சனி பகவான் ஆடி மாதம் 29ஆம் தேதி வகரம் ஆரம்பித்து ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை 29ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரம். இதனால பாதகங்கள் சாதகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். பொதுவான பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வருமானம் இல்லை, சம்பாதிக்க முடியல, நான் இவ்வளவு வெளியில கொடுத்தேன் வாங்க முடியல அப்படிங்கிறதுக்குலாம் காரணமே சனி பகவான் தான். இந்த காலகட்டங்கள்ல ஒண்ணுமே இல்லாத சட்டுன்னு மேல போயிடுவான். ஒண்ணுமே இல்லாதவன் சட்டுன்னு மேல போயிடுவான். இந்த சனி வக்கர காலங்கள் ரொம்ப காலமா தொழில் செய்யறவன் கொஞ்சம் வருத்தப்படுவான். வெளியில கொடுத்து வரல, கொடுத்த சரக்கு பணம் வரல, எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு சரியா போய் சேரல, அங்கிருந்து தவறான பலன்கள் சரியில்லை அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் நடக்கும். நாட்டுல தேவையில்லாத சங்கடங்கள், பூகம்பம், தீ விபத்துக்கள், தண்ணி இல்லாத விபத்துக்கள், இதெல்லாம் நிறைய நடக்கும். பொதுமக்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டம் அது. நீர் நெருப்பு வேற கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் பார்த்து. அது பொதுவாக இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் நடக்கும். இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு நான் சொல்றது என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு நெருப்புல எச்சரிக்கையா இருந்தது, நீர்ல எச்சரிக்கையா இருந்தது, குழந்தைகளை எச்சரிக்கையா பார்த்துங்க, சின்ன குழந்தைகளை எச்சரிக்கையா பார்த்துங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு நிறைய தவறான சில இதெல்லாம் நடக்கிறதுக்கு, விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டுல வளர்க்குற நாயா இருந்தாலும் நாயிட்ட எச்சரிக்கையா இருக்கணும். குழந்தைங்க பார்த்துங்க. குழந்தைங்கள தனியா விளையாடாதீங்க, தெருவில் அனுப்பாதீங்க, மாடிக்கு அனுப்பாதீங்க. புது நபர்கிட்ட எச்சரிக்கையா இருக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் பொது குளங்கள்லாம் நடக்கும். சில தலைவர்களுக்கு கொஞ்சம் ஆபத்தெல்லாம் நடக்கும். அரசியல் குழப்பங்கள் நிறைய இருக்கும். யாரையும் சங்கடப்படுத்தவோ பயமுறுத்தவோ சொல்லல. நிலைமை அப்படி இருக்குது. கிரகம் சார்ந்து, கிரக நம்பிக்கை இருந்தவங்க மட்டும் நம்பினா போதும். கிரகம் சார்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள், அரசியல் சூழ்ச்சிகள்லாம் நிறைய நடக்கும், பார்த்துங்க. மற்றபடி வழிபாடு முறை ஸ்தலங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். வழிபாட்டு ஸ்தலங்கள்ல கூட்டம் அதிகமா இருக்க இடங்கள் போகாதீங்க, தயவு செஞ்சு போகாதீங்க. 2 நாள் கழிச்சு போங்க, தப்பு இல்லை. இன்னைக்கு கும்பாபிஷேகம்னா கும்பாபிஷேகம் தூரமா அங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரு 10 நாள் கழிச்சு உள்ள போய் தரிசனம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. மற்றபடி சிறப்பான பலன்களும் உண்டு. இது பொது பலன். மேசராசிக்கு சனி வக்கர பலன். வாக்கியம் திருக்கணிதம் 2 பிரகாரம் பாத்தீங்கன்னா சனி வக்கரம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் முன்ன பின்ன, அவ்வளவுதான். அதே நேரத்தில் மேசராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா இருக்கு, சிறப்பா இருக்குது, வருமானம் வருது, ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. முகத்துல காயமாக பார்த்துக்குங்க. வண்டி வாகனங்கள் எச்சரிக்கையா போகணும். இரவு நேர தூக்கத்தை நல்லபடியா கொண்டு போய் தூங்குறது தவிர்த்துட்டு அங்க எங்க போறது, இதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம். வளர்ப்பு பிராணிகிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு. அது ஆடோ மாடோ நாயோ எதா இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு. மற்றபடி சிறப்பா இருக்குது. தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்குது. சனி 11ஆம் இடத்துல வக்கரமாகனாலும் மேசராசிக்கு 10 11 புரியும். அப்ப என்ன ஆகுறாருன்னா, 12ஆம் இடத்துல வக்கரமாகணும். அப்போ 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதா கணக்கு எடுத்துக்கணும். ஜென்மத்துக்கு தான் எடுக்காதீங்க, 11ஆம் இடத்துல சனி வரதா கணக்கு எடுத்துக்கணும். அப்போ நல்லாதான் இருக்குது. 7 சனி எல்லாத்தையும் ஒன்றும் பாதிக்கிறது இல்லை, குறிப்பிட்ட சில பேரை தான் பாதிக்கும். பயப்படுறவங்களும் ரொம்பவே பாதிக்கும். அதே இடத்துல சனி வக்கரம் நல்லா தான் இருக்குது, சிறப்பா இருக்கு. வீண் விரயங்கள்லாம் பார்த்துங்க. நல்ல செலவுகள் நிறைய நடக்கும். சனி வக்கர காலத்தை வீடு கட்டுறது, முடிக்கிறது, ஒரு புது கார் வாங்குறது, புதுசா தொழிலுக்கு உண்டான கனரக எந்திரங்கள் வாங்குறது, இதெல்லாம் சிறப்பாகவே இருக்குது. கரிய நிற பெண்களால பிரச்சனை வராம பார்த்துது. ஆண்களுக்கு சொல்றேன், கருப்பா இருக்கக்கூடிய கொஞ்சம் உயரம் கம்மியா குட்டையா இருக்கக்கூடிய பெண்களால ஏதாவது சங்கடங்கள் வராம பார்த்துங்க. மற்றபடி
சிறப்பான அமைப்பு தான், நல்லா இருக்கு. வழிபாடு பார்த்தீங்கன்னாக்க பைரவர் வழிபாடு. பொதுவாகவே இந்த காலகட்டங்கள்ல வந்து பைரவர் வழிபட்டு வர்றது எல்லாத்துக்குமே சிறப்பு தான். ஏன்னா சனி வக்ரம் பொதுவாக வக்ரமாகுது, எல்லாத்துக்குமே தான் வக்ரமாகுது. அதனால வந்து சிறப்பான வழிபாடு தான் பைரவர் வழிபாடு. பைரவர் வந்து சனிக்கிழமை தோறும் போய் வணங்கிட்டு வாங்க, அஷ்டமி தோறும் வணங்கிட்டு வாங்க, நல்ல பலன்களை பெறுவீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு வந்து சனி ரொம்ப அற்புதமா இருக்காரு. வக்கரமானாலும் நல்ல நேரம் தான் இருக்காரு. ரிஷபத்துக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்குது. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. சூரியன் இப்பதான் பயிற்சி ஆகிறாரு. அந்த ஆவணி மாசம் பயிற்சி ஆகி 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஆனா சனி வந்து சூரியன் சனி பார்வை இருக்கிற மாதிரி இருக்கும். சிறப்பா இருக்குது, நல்லா இருக்குது. தொழில் நல்லா இருக்கு, உத்தியோகம் நல்லா இருக்குது. வழிபாடுகள் நல்ல வழிபாடுகள், நிறைய கோயிலுக்கு போவீங்க, நிறைய பயணம் போவீங்க. பயணத்தின் போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும். இரவு நேர பயணம் தவிர்த்துக்குங்க. எங்கேயாவது புதுசா ஒரு கடை பக்கம் போய் நிறுத்தி இறங்கி பார்க்கும்போது வண்டி, காரு, வண்டி வாகனங்களை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனிச்சுங்க. சாவி விட்டு வராதீங்க. சாவியை கையில் எடுத்துட்டு போங்க, லாக் பண்ணிட்டு போங்க, பார்த்துங்க. வண்டிக்குள்ள வந்து பணம் வைக்காதீங்க. வண்டிக்குள்ள பணம் வைக்காதீங்க. மற்றபடி எல்லாமே பயணத்துல மட்டும் பாதுகாப்பு எச்சரிக்கைன்னு சொல்றேன். அதை வந்து எல்லா வகையிலும் சொல்றேன் நான். திடீர் போறீங்க, ஒரு லாட்ஜுக்கு தங்குறீங்க, ஒரு கோயிலுக்கு போறீங்க, ஒரு பக்கம் தங்குறீங்க அப்படின்னா பண பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ரொம்ப பணம் எடுத்துட்டு போயிடாதீங்க. பணம் கையில கொண்டு போறத விட ஏடிஎம்ல வச்சுக்கங்க, எடுத்து செலவு பண்ணிக்கங்க, பார்த்துங்க. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுலாம் பார்த்துங்க. அந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அதுவும் பணம் சார்ந்த விஷயம் தான். மற்றபடி சிறப்பா இருக்கு. வழிபாட்டு முறை பார்த்தீங்கன்னாக்கா சனீஸ்வர பகவான் வழிபாடு, பெருமாள் வழிபாடு சிறப்பை தரும். மிதுன ராசிக்கு நல்லா தான் இருக்கு. சனி வக்ரம் அப்படின்னா 10ஆம் இடத்து சனி வக்ரம். தெய்வ அனுகிரகம் நிறைய கிடைக்கக்கூடிய காலகட்டம். நல்லது நிறைய நடக்கக்கூடிய காலகட்டம். எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னாக்க பயணத்தின் போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும். மற்றபடி சிறப்பான காலம். ரிஷபத்துக்கு சொன்ன மாதிரி சில பலன்கள் வரும். நல்ல காலகட்டம். புதுசா தொழில் ஆரம்பிப்பீங்க, புதுசா லெட்டர் பேடு போடுவீங்க, புதுசா தொழிலுக்கு இடம் பார்ப்பீங்க. இதெல்லாம் நல்லபடியா நடக்கும். இது நல்ல மாற்றம். சனி வக்கர காலங்கள் எல்லாம் புதுசா செய்ய வேண்டியதெல்லாம் செய்வீங்க. ஏற்கனவே சில தொழில் செஞ்சுட்டு இருந்தா கூட இந்த காலகட்டத்துல புதுசா ஏதாவது செய்யலாம்னு செய்வீங்க. அது சிறப்பாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சாப்பாடு கரெக்டா நேரத்துக்கு சாப்பிட்டுக்குங்க. கருப்பினர் பொருள்களால் ஆதாயம் கிடைக்கும், பார்த்துக்குங்க. மற்றபடி ஹோட்டல் தொழில், ஹோட்டல் சார்ந்த பொருட்கள், அதாவது மிக்சி, கிரைண்டரு, இந்த மாதிரி பொருள்கள்லாம் வாங்குறவங்க, விற்கிறவங்க, ஹோம் அப்ளையன்சஸ் வச்சிருக்கவங்க எல்லாம் வந்து நல்ல லாபத்தை அடைவீங்க. அதுவும் நல்ல வருமானம் பெருகும். தொழில் நல்லா இருக்கு, நல்லா எல்லாம் நல்லா இருக்கு. மனைவி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. வழிபாடு வந்து பாத்தீங்கன்னாக்க ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லது பெருமாள் வழிபாடு, ரெண்டுல யாராவது உள்பகம்லாம் போகணும். பெருமாள்ல நின்றுட்டு இருக்க பெருமாள், ஆஞ்சநேயர் நின்றுட்டு இருக்கிற ஆஞ்சநேயர். ஒரு கையில மலையும் ஒரு கையில கதையும் வீசிட்டு இருப்பாரு. வடக்கு முகம் பார்த்து ஆஞ்சநேயரா பார்த்து கொடுத்துருங்க. வருமானம் வரும், சக்சஸ் நிறைய கிடைக்கும். வாழ்த்து. கடகராசி என்பது, கடகத்துக்கு வந்து 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு, 2 கேது இருக்காரு, இப்ப சூரியனும் வந்திருக்காரு. சனி வக்ரம் சிறப்பா இருக்குது. தொழில் ஏதாவது சிக்கல் இருக்கிறவங்களுக்கு தொழில் சிக்கல் சரியா இருக்கு. 4 மாதம் அற்புதமான பலனுக்கு. கடன் வாங்க நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம். வருமானம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சில பேருக்கு, வயசு தாண்டவங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கும். மற்றபடி நல்லா இருக்குது, வருமானம் நல்லா இருக்குது. என்ன பண்ணி கடுமையா உழைக்கிறீங்க, கடுமையா உழைக்கிறீங்க. சோம்பேறித்தனம்லாம் பார்த்துங்க. காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சிருங்க, நேரத்துல உழைங்க. தினசரி வழிபாடை மாத்திரம் வீட்டுல வழிபாடு பண்றத மட்டும் குறைச்சிக்காதீங்க. தினசரி வழிபாடு, சனிக்கிழமை சனீஸ்வர பகவான் வழிபாடு, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு, இதெல்லாம் வீட்லயே செஞ்சுக்கிறது கூட பெற்று. கோயிலுக்கு போறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு அப்படி ஒரு மனம் இருக்கின்றேன் நான்,
அப்படி போறதுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்களாம் வீட்டிலேயே வழிபாடு பண்ணிக்கங்க. மற்றபடி கோயிலுக்கு போற வழிபாட்டு போய் பண்றது பண்ணிக்கங்க, ஒன்றும் தப்பு இல்லை. மகாலட்சுமி வழிபாடு சிறப்பை தரும். மற்றபடி தொழில், ஆரோக்கியம், செல்வாக்கு, செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது சனி வக்கர காலங்கள்ல மட்டும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து சனி வக்கரம் நல்லா தான் இருக்குது. மனைவி விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கரெக்டா நடந்துக்குங்க. மனைவிக்கு தேவையானதெல்லாம் கரெக்டா செஞ்சிருங்க. அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு சரியா செஞ்சிருங்க. மனைவி கிட்ட முகம் கோணாம நடந்து. அதே மாதிரி பங்குதாரர்கிட்ட வந்து கொஞ்சம் சரியா நடந்து. நம்ம சிம்மராசியில பிறந்துட்டோம் அப்படிங்கிறதுனாலே வந்து நமக்கு சில தைரியம் இருக்கும், ஒரு கோபத்தை வெளிக்காட்டுவீங்க, அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா வாழ்க்கையில என்ன முக்கியம் அப்படின்னாக்கா, வாழ்க்கையில முன்னேற்றம் முக்கியம், நற்பெயர் முக்கியம். இந்த நல்ல பேர் எடுக்கிறதும் முன்னேற்றமும் எதனால வரும், நம்ம பேசுறத பொறுத்துதான் வரும். நம்ம வந்து எப்படி பேசுறோம் அப்படிதான் எதிர்பார்த்து இருந்து பதிலும் வரும். அப்போ மனைவியிட்டே நல்லபடியா இருக்குங்க, பார்ட்னர்ஷிப் பங்குதார்கிட்டே நல்லபடியா இருக்கு. எதிர்பாலினம் அப்படின்னா பெண், ஆண்னா பெண், பெண்ணுன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. மற்றபடி சிறப்பா இருக்குது. தெய்வம் இறங்கி வந்து அனுகிரகம் செய்யும். ஏன்னா செவ்வாய் பகவான் 2ஆம் இருக்கார், லக்னத்துல கேது இருக்குது, 2 செவ்வாய் இருக்குது. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு நினைப்பீங்க, அப்பப்போ என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சலிப்பெல்லாம் தோணும். இருந்தாலும் தெய்வம் இறங்கி வந்து உதவி செய்யக்கூடிய காலகட்டம் சிறப்பா இருக்கு. மேன்மை இருக்கு, அதிர்ஷ்டம் இருக்கு, உத்தியோக மேன்மை, தொழில் மேன்மை எல்லாமே உண்டு. சிறப்பு. தெய்வ வழிபாடு வந்து பாத்தீங்கன்னாக்க ஆஞ்சநேயர் வழிபாடும் சக்கரத்தாழ்வார் வழிபாடும் சிறப்பை தரும். கன்னி ராசிக்கு வந்து சனி வக்கரமாகிறார் அப்படின்னா கோர்ட்டு கேஸு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும். ஒரு கோர்ட்டுக்குள்ள போறோம், அங்க கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்றதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். அசால்ட்டா சில பதில்கள் சொன்னா அதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ரிமார்க் ஆயிரும், சங்கடங்களை கொடுத்துரும். மற்றபடி அது மாதிரி வராம பார்த்துக்குங்க, ஏதாவது அந்த மாதிரி ஒரு சங்கடங்கள் வராம பார்த்துக்குங்க. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணைக்கு வந்து உடல்நிலை இருக்கு, கவனம் தேவை. வாழ்க்கை துணை உடல்நிலையில கவனம் தேவை. அதே மாதிரி உங்களே நீங்க ஆரோக்கியம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி தொழில் நல்லா இருக்கு, வருமானம் நல்லா இருக்குது, உத்தியோக மேன்மை இருக்குது. செயல்பாட்டு முறையில வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம்லாம் போய்க்குங்க. எதையும் பரபரப்பரப்பரமா செய்ய வேண்டாம், மெத்தனமாவும் செய்ய வேண்டாம், நிதானமா செஞ்சுக்கங்க. அந்த காரியம்னா சிறப்பா இருக்கும். வழிபாடு முறை வந்து பாத்தீங்கன்னாக்கா முருகப்பெருமான் வழிபாடும் சனி பகவான் வழிபாடு இந்த சனி வக்கர காலங்கள்ல சிறப்பு. துலா ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. குழந்தைங்க மூலம் நல்ல பேரு, குழந்தைங்களால நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம் இப்படிலாம் இருக்கும். வயசானவங்களா இருந்தா குழந்தைகளுக்கு கல்யாணம் காட்சி இதெல்லாம் செய்வீங்க. வயதான பெண்களா இருந்துச்சு அப்படின்னாக்க கணவர்கிட்ட வந்து நல்லா பேர் இருப்பீங்க, கணவர் நல்லா உங்களை பார்த்துக்குவாரு, இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப வயசானவங்களுக்கு வந்து உடல் ரீதியான சில அசௌகரியங்கள் இருந்தா கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கும். ஒரு 5-6 மாசத்துக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லாம இருக்கும். அதுல இருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு என்ன விட நீங்க 4 மாசத்துலயே பார்த்துக்கலாம். நல்ல மருத்துவம், நல்ல ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து 4 மாசத்துலயே கிடைக்கும். எச்சரிக்கை உணர்வு உள்ளவங்க கரெக்டா அந்த வேலையை செஞ்சிருவாங்க, அதுல இருந்து ரிலீவ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் சனி வகர் நிவர்த்தி ஆனா கூட பெரிய தொந்தரவு ஒன்றும் பண்ணாது, அந்த மாதிரி ரிலீவ் ஆயிடுவாங்க. அதுக்கு உண்டான காலகட்டம் அது. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னாக்க தொழில் நல்லா இருக்கு, வருமானம் நல்லா இருக்குது, நல்ல பேர் இருக்குது, நல்ல புகழ் இருக்கு, நல்ல செல்வாக்கு இருக்கு. சனி வக்கரத்தால வந்து பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை, நல்லாதான் இருக்குது. வழிபாட்டு முறை வந்து பாத்தீங்கன்னாக்க பெருமாள் வழிபாடும் சிங்க முகத்தால் யாரு பிரத்யங்கராதேவி வழிபாடும் சிறப்பை கொடுக்கும். ஏன்னா கம்பல்சரி நீங்க சனி வக்கர காலங்கள்ல வந்து எதையாவது மிச்சம் வச்சிருந்தீங்கன்னா அது தொந்தரவு இருக்கும். யார்கிட்டயே பேசிட்டீங்க, சங்கடப்படுத்திட்டீங்க அப்படின்னா தொந்தரவு கொடுக்கும். அதனால வந்து சிங்கமூர்த்தாவான பிரத்யங்கராதி வழிபாடும் சனி பகவான் வழிபாடும் ரொம்ப சிறப்பை கொடுக்கும். வாழ்த்துக்கள். ராசி விருச்சிக ராசிக்கு வந்து சனி 4ஆம் இடத்துல வக்கரமாகிறார், 5ஆம் இடத்துல 4ஆம் இடத்துக்கு வந்து வக்கரமாகிறார். 5லயே வக்கரம்னு சொல்லலாம்,
ஆனா பின்னோக்கி நகர்றது தான் வக்கரம். பின்னோக்கினா முழுசா பின்னோக்கி அந்த ராசிபடியே வந்துட மாட்டார், அந்த பார்டர் நிற்பார். இதுதான் கணக்கு. அப்போ அந்த காலகட்டங்கள்ல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்க, வருமானம் கொஞ்சம் பெருகும், உதவி வருமானம் ஏதாவது கிடைக்கும். கோவில் குளம் சார்ந்த துறையில இருக்கவங்க, உதாரணம் இருந்து அறநிலையத்துல இருக்கவங்களாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த உதவி வருமானம் கிடைக்கும். எதிர்ப்புகள் ஏதாவது இருந்திருந்தா இந்த காலகட்டம்ல அது கொஞ்சம் சரியாயிடும். பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா சரியா போயிடும். தொழில் ஸ்தானத்தை வக்கரமாய் பார்க்கறதுனால தொழில் நல்லா இருக்கும், வருமானம் வரும், பெருகும். சில சங்கடங்கள் வரத்தான் செய்யும். இயல்பா ஜாதகத்துல பிறந்த ஜாதகத்துல கிரக கோளாறுகள் இருந்தா, தசாபுத்தி அந்தரங்கள் கெட்டு போயிருந்தா, அப்ப சனி தசம் சனி புத்தி நடந்தா நமக்கு தொந்தரவுகளை கொடுக்கத்தான் செய்யும். ஆக சிறப்பான அமைப்பு தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வருத்தப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. சனி பெயர்ச்சியை விட குரு பெயர்ச்சியை விட சூரிய பெயர்ச்சி இந்த மாசம் முழுவதும் நல்லா இருக்கும், அது ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை. சனி வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த பிரச்சனை இருக்காது, இப்ப நடக்கிற பிரச்சனை இருக்காது. குரு வக்கரமாய் ஒன்பாகத்துக்கு வந்துருவாரு, குரு வக்கரமா ஒன்பாகத்துக்கு வந்துருவாரு. இப்ப சனியும் வக்கரமா தான் இருக்காரு, சிறப்பா இருக்கும். குரு வக்கரம் பாத்தீங்கன்னாக்க, இப்ப கடகத்துக்கு வருவாரு, ஒரு மாசம் இருப்பாரு, மறுபடியும் இருப்பாரு, ஒரு மாசம் இருப்பாரு, மறுபடியும் கடகத்துக்கு ஒரு மாசம் இருப்பாரு. இப்படி அதிசார பலன்கள் நல்லாவே இருக்கும், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. யாராவது ஒரு சிலருக்கு தொழில் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும். ஏன்னா இந்த குரு வக்கரம் நிவர்த்தி சனி வக்கரம் நிவர்த்தி ரெண்டுமே என்ன பண்ணுன்னா தொழில் அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிடும். அதனால கூடுமாறி ஓடிட்டே இருக்கணும். ஏறின குதிரை கடிவாரத்தை விடாம புடிச்சு தட்டிக்கிட்டே இருந்தாதான் போயிட்டே இருக்க முடியும். பார்த்து போய்ங்க, சிறப்பா இருக்குது, தப்புல. மனைவி மேல கொஞ்சம் கண் வச்சுக்கங்க, மனைவி உடல்நல கோளாறோட பார்த்துங்க, மற்றபடி சிறப்பா இருக்கு. வழிபாடு பாத்தீங்கன்னாக்க சிவபெருமான் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் சிறப்பு. ஆஞ்சநேயரை எப்படி வழிபடணும்னு கேட்டீங்கன்னாக்க, வியாழக்கிழமையோட ஆஞ்சநேயர் வழிபட்டோட ரொம்ப சிறப்பு. சிவபெருமான் செவ்வாய்க்கிழமை வழிபட்டோட ரொம்ப சிறப்பு. ராசிக்கு சனி வக்கரம், 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்கரமாய் 3ஆம் இடத்துக்கு வரதா கணக்கு இருக்குது. அப்போ 3ஆம் இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணுன்னா சின்ன சின்ன உடல் அசைவுகளை கொடுக்கும். மற்றபடி தைரிய சார்ந்து வராது சனி வக்கரமாய் வராது. ஏற்கனவே ராகு இருக்கார், சனி ராகு சேர்க்க, இது நல்ல அமைப்பு தான். எதிர்பாராத சில தனவரம் கிடைக்கும், தொழில் மேன்மை இருக்கும், பிரசித்தி பெறுவாங்க. இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிரசித்தி பெறுவாங்க, பல பேருக்கு தெரிய வரும், புதுசா தொழில் செய்வாங்க, புதுசா ஏதாவது ஆர்டர் எடுத்து செய்வாங்க. உத்தியோகம் பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். அதே நேரத்துல தொழில் ஹோட்டல் தொழில் செய்யறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. ஹோட்டல் தொழில் செய்யறவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. உதவி பாகங்கள், அது ஆட்டோ ஸ்பேர்ஸ் வாங்கிக்கிறவங்க ரொம்ப சிறப்பா இருக்கு. டைலரிங் சார்ந்த தொழில் இருக்கவங்க ரொம்ப சிறப்பா இருக்கு. அப்புறம் சினி ஃபீல்டு சார்ந்த தொழில் இருக்கவங்க ரொம்ப சிறப்பா இருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கண் மூக்கு தொண்டை கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும். கண் காது மூக்கு தொண்டையெல்லாம் கொஞ்சம் ஏதாவது தொந்தரவுன்னா டாக்டரை பார்த்து ஒரு பெரிய தொந்தரவு ஒன்றும் பண்ணாது, இருந்தாலும் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும், ஆலோசனை பண்ணிக்கங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. வழிபாடு பாத்தீங்கன்னாக்க இஷ்ட தெய்வ வழிபாடு, எது உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அதை வழிபாடு பண்ணிக்க. விநாயகர் பெருமானை வலப்புறமா சுத்தாம இடப்புறமா சுத்தி பாருங்க, நல்ல மேன்மை கிடைக்கும், சிறப்பா இருக்கும். இடப்புறமா 3 சுத்தி தீபத்தை விநாயகரை நோக்கி வச்சுட்டு வாங்க, எதிர்பார காரியங்கள் நடக்கும். தேங்காய் சுத்தி உடைக்கனா கூட விநாயகர் பின்னாடி வச்சிருங்க, உடைக்காது, நல்லா இருக்கும். மகர ராசிக்கு 2ஆம் இடத்து சனி 8ஆம் இடத்து பார்க்கிறார், ராகு ஏற்கனவே அங்க இருக்காரு. இந்த சனி ராகு சேர்க்கையும் சரி, சனி வக்கரமும் சரி, வருமானத்தை கொடுக்கும். பெரிய கடன் எதிர்பார்க்கறது கிடைக்கும். பெரிய கடன்னா ஒரு 1 கோடி 2 கோடி அந்த மாதிரி பெரிய லெவல்ல கடன் எதிர்பார்க்க கிடைக்கும். ஆனா தஸ்தாவேஜுகள்லாம் சரியா வச்சுக்கணும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சுக்கணும், இல்லாட்டி பணம் கிடைக்காது. கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் இருந்தா கரெக்டாக பணம் கிடைக்கும். அதனால தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், வருமானம் பெருகும், வாழ்க்கை துணையை நல்லா சந்தோஷமா வச்சுக்குவீங்க, பசங்களுக்கு தேவையான வாங்கி கொடுப்பீங்க. உத்தியோகத்தை விட தொழில் தனியா தொழில் செய்யறவங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன்.
அதே மாதிரி கோயில் குளங்களுக்கு நிறைய போயிட்டு வருவீங்க. நம்பிக்கையே இல்லாதவங்க கூட கோயிலுக்கு ஒரு ரூபா சரி வீட்டுல கூப்பிடுறாங்க போயிட்டு வரேன். ஏன்னா கிரகநிலை அப்படின்றனால கம்பல்சரி கோயிலுக்கு போகணும்னு விதி இருக்கிறதுனால கம்பல்சரி கோயிலுக்கு போவீங்க. சனி பகவான் வழிபாட மேற்கொண்டுருக்குங்க. மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னாக்க அஸ்வினி குமாரர் வழிபாடு, அஸ்வினி தேவர்கள் வழிபாடு, அதாவது மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிதேவையான அஸ்வினி குமாரர்கள் எப்போதுமே உலகத்தை சுற்றி வரும்போது ததாஸ்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதான் வாக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உலகத்துக்கு வந்து எல்லாரும் நல்லா இருக்குன்னு வாக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ததாஸ்துன்னு அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். அப்போ நல்ல எண்ணங்களை மனசுல ஓட விட்டு நல்லபடியான காரியங்களை செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னா எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாழ்த்துக்கள். இது வந்து கண், காது, மூக்கு, தொண்டை இந்த விஷயம் எச்சரிக்கையாருங்க. பல்லு அடிபடாம பார்த்துக்கணும். பல்லுல அடிபடாம பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பாக தான் இருக்கு. தொழில் சிறப்பு, வருமானம் சிறப்பு. எப்ப 24 மணி நேரம் பணம் 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 நினைச்சிட்டே இருப்பாங்க. இந்த பண விஷயத்த வந்து இந்த காலகட்டம் 4 மாசம் வந்து ரொம்ப இழுத்து பிடிச்சி அதை பண்ணி இதை பண்ணி எதையாவது இது நாள் வரைக்கும் 10 வருஷம் சம்பாதிக்கல, 8 வருஷமா சம்பாதிக்கலன்னு நினைக்கிறவங்க கூட இந்த 4 மாசத்துல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் பேங்க்ல போட்டுருவோம். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அது. பண விஷயத்த வந்து ரொம்ப ஆர்வமா இருந்து பணம் பார்க்கறவங்க இந்த கும்பராசிக்காரங்க. மற்றபடி கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆயிரும், குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்கும். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா மனைவிக்கு மட்டும் கொஞ்சம் உடம்பு அசௌகரியம் பண்ணதான் செய்யும். ஏன்னா இந்த சனி வக்கரம், ஏன்னா கும்பத்துல வக்கரம் ஆகுறாரு, கூட ராஜுவர் இருக்காரு. அவர் வந்து மீன ராசியில இருந்து வக்கரம் ஆகிறதுனால அடிக்கடி மீனராசி எட்டி பார்க்கறதுனால பெண்களுக்கு மனைவிக்கு அக்கா தங்கைகளுக்குலாம் கொஞ்சம் உடம்பு தொந்தரவு கொடுக்கும். மனைவிக்கு வந்து குறிப்பிட்ட மாதிரி தொந்தரவுல கொடுக்கும், பார்த்துங்க. மற்றபடி குடும்பம் நல்லா இருக்கு, குழந்தைங்க நல்லா இருக்கிறாங்க, தொழில் நல்லா இருக்கு. அம்மாவுக்கு வந்து ஏதாவது தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்குங்க. தாயார் இருந்தால் தாயாரை கண்டிப்பாக பார்த்துங்க. தகப்பனாருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாயாருக்கு மட்டும் பிரச்சனையை கொடுக்கும், பார்த்துங்க. மற்றபடி உத்தியோக மேன்மை உண்டு, தொழில் வருமானம் உண்டு, எல்லாமே நல்லா இருக்குது. வண்டி புதுசா வண்டி கார் வாங்குறவங்க வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசா வீடு கட்டுறவங்க கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. வழிபாடு வந்து பாத்தீங்கன்னாக்க இஷ்டதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ ஏதாவது வழிபட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைரவர் வழிபாடு சிறப்பாக கொடுக்கும். பைரவருக்கு வந்து வாரம் ஒரு முறை போனா போதும், சும்மா போய் கும்பிட்டு வந்தா போதும், பெரிய தேவையில்லை, நல்லா இருக்கு. ராசி மீன ராசிக்கு வந்து ஜென்மத்திலேயே சனி இருந்து வக்கரமாகிறார். அப்படின்னா பின்னோக்கி போறார். பின்னோக்கி போகக்கூடிய சனி வந்து என்ன பண்ணுவார்னா அது கொஞ்சம் செலவினங்களை கொஞ்சம் இழுத்து விடுவார், கொஞ்சம் செலவினங்கள் இழுத்து விடுவார். நல்ல செலவாக தான் இருக்கும், சுப செலவாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல செலவாக தான் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்க லவ் பண்றவங்க, அதாவது காதல் திருமணம் செய்ய நினைக்கணும், காதல் திருமணம் ஆயிருந்த காதல் அநேகமா இந்த குறிப்பிட்ட காலங்கள்ல வந்து ஸ்டேஷன்லயோ அல்லது கோர்ட்லயோ கல்யாணம் பண்ற மாதிரி சூழல் இருக்கும். பெற்றவங்களுடைய ஆர்வம் கொஞ்சம் இல்லாம இருக்கும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. தொழில் நல்லா இருக்கு, வருமானம் நல்லா இருக்குது. புதுசா வீடு கட்டுறவங்க வேலையா இருக்கலாம், தாராளம் தைரியம் ஆரம்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாடு பயணம் போறவங்க பூரா நல்லா இருக்கும். வெளிநாட்டுல இருந்து இங்க வர்றவங்க வரலாம், இங்க இருந்து வெளிநாடு போறவங்க போகலாம். புதுசா தொழில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நல்லா இருக்குது. மனைவிக்கு வந்து கொஞ்சம் உடல்ல தொந்தரவு எல்லாம் பண்ணணும், மனைவி சார்ந்த சில சங்கடங்கள்லாம் கொடுக்கத்தான் செய்யும் இந்த காலகட்டத்தில் மட்டும், இந்த ஒரு 4 மாசம் மட்டும். மற்றபடி குழந்தைகள் நல்லா இருக்கு, தொழில் நல்லா இருக்கு, வருமானம் நல்லா இருக்கு, எல்லாமே சிறப்பா இருக்கு. சொன்ன மாதிரி விசிட்டிங் கார்டு புதுசா போட்டு தொழில் செய்யறவங்க செய்யலாம், புதுசா தொழில் ஆரம்பிக்கலாம், நல்லா இருக்குது. நகை நட்டு வாங்குறவங்க தாராளம் வாங்கிக்கலாம், புதுசா வாங்கணும் தாராளம் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வழிபாடு பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா புது தெய்வமா ஏதாவது சேர்ந்துட்டுங்க, உங்களுக்கு இது வரைக்கும் நான் கும்பிடாத தெய்வம்பா அப்படின்னு நீங்க ஏதாவது தேவை இல்லை அப்படின்னாக்கா ராகவன் வழிபாடு சிறப்பாக கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ சனி பயிற்சியை பற்றி பார்த்துருக்குறோம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா இல்லை தனியாக விளக்கங்கள் இருக்கிறதா இருந்தா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, கூப்பிட்டு கேட்டுக்கலாம்.
எல்லாத்துக்கும் கட்டணம் உண்டு. நன்றி, வணக்கம்.